இந்த நடைபயணத்தின் நோக்கமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். காரணம், நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி. எங்க பார்த்தாலும் மது, கஞ்சா, போதைப் பொருட்கள், ஆக அடிப்படையிலே சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அகற்ற வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் முடிவு செய்துவிட்டார்கள். இன்னும் 4-5 மாதங்கள் தான் இந்த ஆட்சி நீடிக்கும். தமிழ்நாட்டில் மணி அடித்து திமுகவுக்கு மணி அடிச்சாச்சு, திமுக ஆட்சிக்கு உத்தரமேறுள்ள மணி அடிச்சாச்சு, திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும், முடிஞ்சாச்சு, மணி அடிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 4-5 மாசத்தில் நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டில் வேலை இல்லை, போதும், நீங்க ஆட்சி செய்தது போதும். ஏதோ போன முறை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ அந்த தவறை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. எப்போ போன முறை ஏதோ தவறு பண்ணிட்டோம்பா, ஆனால் மீண்டும் அந்த தவறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் செய்ய மாட்டார்கள், முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இதனால்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன்.